ஊழல் மற்றும் பெண்களை அவமரியாதை செய்த பிரச்சனைகளிலும் சிக்கிய திமுக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் தங்களது அமைச்சர் பதவியை இழந்துள்ளனர். பதவி பறிபோனதன் பின்னணி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக அரசியலில் வரலாறு காணாத ஊழல் மற்றும் சர்ச்சைகளால் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அவமானத்தை சந்தித்துள்ளது. மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் கலால் துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு 471 நாட்கள் சிறையில் இருந்தார். பின்னர் போராடி ஜாமீன் பெற்ற நிலையில் மீண்டும் அமைச்சரானார். இருந்தும் விடாமல் வழக்கு துரத்தி வந்த நிலையில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஜாமீனா அமைச்சர் பதவியா என கேட்டு குட்டுமேல் குட்டு வைத்த நிலையில் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி இந்து மத அடையாளங்களை பாலியல் உள்ளடக்கத்துடன் ஒப்பிட்டு ஆபாசமாக பேசியதற்காக மக்கள் மத்தியில் கடும் விமர்சனத்தை பெற்றார். இதனால் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை இழந்த பொன்முடி தற்போது அமைச்சர் பதவியையும் இழந்துள்ளார். இந்த இரு அமைச்சர்களின் செயல்களும் ஸ்டாலின் ஆட்சியின் ஒழுங்கின்மையை வெளிப்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. செந்தில் பாலாஜியின் ஊழல் குற்றச்சாட்டுகளும் பொன்முடியின் மத அவமரியாதை பேச்சும் தமிழக மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளன. திமுக ஆட்சியில் இதுவரை காணாத அளவுக்கு அலங்கோலங்கள் நிகழ்ந்துள்ளதாக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சிக்கின்றன. மேலும் திமுக அமைச்சர்கள் பலரும் வழக்குகளில் சிக்கியுள்ளதால் அமைச்சரவையில் மேலும் மாற்றங்கள் நிகழக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றன.